ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்ட் டைமில் ஸ்விக்கி ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இதை புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸ்விக்கியில், ஜாயின் பண்ண ஆசை இருக்கவங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட் டைம் ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது டைமிங்கெல்லாம் சொல்ல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்ட் டைம் தான் ஓட்டிகிட்ருக்கேன். காலையில் ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 9 to 6 6 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 6:30 6:45 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஷிஃப்ட் டைமிங் இருக்குது. பட் ஆனால் அந்த ஷிஃப்ட் டைமிங் நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 50 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் என்னோடய டார்கெட், அதாவது நான் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். ஸோ இன்ன டேக்கு வந்துட்டு ஒரு 200னா 200 மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். ஓட்ட முடிஞ்சவங்களுக்கு ஓட்டலாம் என்ன வேணால். ஓகேங்களா? ஸோ என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 200. ஸோ அதெல்லாம் விடுங்க, என்னோடய விஷயம் விடுங்க. இப்போ எப்படின்னு என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருங்க 1 செகண்ட், என்னோடய ஆப்பில் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் எர்னிங்ஸ் மை ஷிஃப்ட் அப்படிங்கிறவங்க தெரியும். ஸோ அந்த புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ இது மை ஷிஃப்ட்டுங்க இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து 6 to 7 அண்ட் 7 to 11:15 அந்த மாதிரி டைமிங்லாம் இருக்கும் இதில். ஓகேங்களா? இருங்க காமிக்கிறேன். இப்போது 20 நாளைக்கு சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லன்ச்சு, அப்புறம் ஸ்நாக்ஸு, டின்னர்லாம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ ஈவினிங், அதாவது இப்போ உங்கள் டைம் இதான். ஓகேங்களா? நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைம் ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 7 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அமௌண்ட் மென்ஷன் ஆகிருக்கும், 55 and 90 rupees per hour அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுங்கிறத என்னங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது பார்ட் டைம் ஸ்விக்கி ஓட்டினா எவ்வளோ கிடைக்குங்கிறதா கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 to 7. ஓகேங்களா? 6 to 7 பார்த்தீங்கன்னா 60 rupees to 90 rupees per ஆர்டருக்கு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷிஃப்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 11:15 அந்த மாதிரி, இல்லைனா 8 to 10 இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன் இது எடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 to 10 அண்டு 7 to 15 இந்த பிட்வீன் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கேப்பில் தான் ஹை ப்ரைஸ், அதாவது ஹை அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டேஸ்க்கு வந்துட்டு மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் அது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்குள்ளது வந்துட்டு இப்போது 7 மணிலேருந்து 11:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 70 ரூபாலேருந்து 105 ரூபான்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நாளைக்கு இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு இதை கொடுத்து தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சேஞ்சாக இருக்கலாம், மேபி. ஓகேங்களா? இந்த ஸ்விக்கியில் ஆஃபர்ஸ் சம்டைமில் போடுவாங்க. அது எப்படின்னு நமக்கு அது கரெக்டாக தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ நாளைக்கூட எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 மணிலேருந்து 11:15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 70 105. அப்புறம் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 70 115. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங்கில் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு மேபி இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸ் ஆர்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரே ஆர்டரில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5ல் ஒரு ஆர்டர் மட்டும் உங்களுக்கு மோர் தென் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு அதிலே நிறையா பெரிய அமௌண்ட்டாக விழுகும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் டைமே ஓட்டுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய சாய்ஸ், என்னோடய இது நான் பார்த்தீங்கன்னா 8 to 10 மட்டும் தான் நான் ஓட்டுவேன். ஓகேங்களா? ஸோ 8 to 10 நான் வந்துட்டு 6 வந்தேன் அப்படின்னா 6:30 6:45 ரெடி ஆகிட்டு 7 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ஆன் பண்ணி விட்ருவேன். ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஓட்டுவேன். மேபி நான் வந்து 2 ஹவர்ஸ் கரெக்டாக 9 வரைக்கும் தான் நான் ஓட்டுவேன். ஓகேங்களா? ஸோ 9 ஒரு ஓட்டி அப்புறம் 9 ஓட்டுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருங்க காமிக்கிறேன். உங்கள் சாய்ஸை நீங்கள் 10 மணி வரைக்கும் ஓட்டலாம். என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மணி நேரம் ஓட்டுறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் உங்கள் சாய்ஸ் தான். உங்களால் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு 19th பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 11:15 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 155 to 225 போட்டிருக்கோம். இந்த மாதிரியா வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஆர்டர் இருக்கும், பயங்கரமாக கிடைக்கும். சர்சார்ஜ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதெல்லாம் சர்சார்ஜுங்கிற என்னதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் இந்த டைமில் கொடுத்துருக்காங்க, இந்த டைம் வரைக்கும் ஓட்டணும் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் போதும், இந்த ஏர்னிங்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த டைம் வரைக்கும் ஓட்ட முடியும்னா ஓட்டிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பார்த்தா தெரியும் 2 hours 39 minutes ஓட்டியிருக்கேன், 350 வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த சி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நான் ஒரு இந்த வெனஸ்டே 19th February. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எனக்கு 49 and 20, அப்புறம் 89. ஸோ இந்த பீஸா ஹட் போட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது வந்து பெரிய ஆர்டர், லாங்கில் வந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-15 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ வந்தது. அதை ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன், பெரிய அமௌண்ட்டாக வந்தது. ஏன் ரிஜெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மீன்ஸ் அது எனக்கு வேணான்னு தோணுச்சு. ஏன்னா அது என்னோடய சுச்சுவேஷனுக்கு வேணான்னு தோணுச்சு. ஓகேங்களா, ஸோ தென் அதனால் ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போது ரிஜெக்ஷன் பண்ணனால உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு ஷிஃப்ட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் தவிர வந்துட்டு, அதாவது ஒன் டே ஃபுல்லாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஒன் டே ஒரு ஆர்டர் மட்டும் தான் உங்களால் கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் 2 ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி விழுவும். சம்டைம்ஸ் வந்து ஐடி உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ரிஜெக்ஷன் பண்ண முடியும், ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ட் பண்ணக்கப்புறம் அடுத்த ஆர்டர் எனக்கு 75 rupeesக்கு வந்துச்சு. தென் அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததும் வந்தது எனக்கு, அதுதான் லாங் வந்தது. லாங்குன்னு சொல்ல முடியாது, 5 கிலோமீட்டர் தான், பட் ஆனால் பெரிய அமௌண்ட்டாக எனக்கு வந்தது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸில் வந்து இன்றைக்கி மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருங்க ஒரு நிமிஷம், சாரி. ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 353, வெறும் 2 hours 39 minutes ஓட்டினேன். ஓகேங்களா, பார்ட் டைம் ஓட்டி. ஸோ இது வந்துட்டு இந்த அமௌண்ட்டு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் கம்மியாக வரலாம், சம்டைம்ஸ் ஜாஸ்தியாக வரலாம். ஸோ அன்றைக்கோட டேயோட வந்துட்டு கீழே என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, மைட் ஷிஃப்ட்டுங்கிற கீழே வந்துட்டு அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன அமௌண்ட், சம்டைம்ஸ் பீக் அமௌண்ட் பெரிய பெரிய அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக வரும். ஓகேங்களா, ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்டர் இன்னிங்ஸ் 183 ரூபா, கஸ்டமர் டிப் 20 ரூபா, போனஸ் 150 ரூபா வந்திருக்கு.